ஹை ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றின வீடியோவை பார்த்தோம். அதை தொடர்ந்து பாகிஸ்தான் நிறைய ட்ரோனும் ஏவுகணையும் இன்னமும் செலுத்திட்டு தான் இருக்காங்க. இந்த வகையான ட்ரோனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவோட எல்லை பகுதியில் நிறைய தாக்குதல் நடத்துறதுக்காக பாகிஸ்தான் ராணுவம் அதிக அளவில் ட்ரோனையும் ஏவுகணையும் தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த ட்ரோன் பேர் என்னன்னு பார்த்தோன்னா சோன்கார் ட்ரோன் தான். இது குறிப்பாக எங்கே தயாரிக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா துருக்கியில் தான் இதை தயாரிச்சிருக்காங்க. ஜம்மு காஷ்மீரில் பகல்காம் பள்ளத்தாக்கில் சுற்றுலா பயணி மேலே பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினதுக்கு தான் இந்தியா தரப்புலேருந்து ஆபரேஷன் சிந்தூர் மூலமா பதிலடி கொடுத்தாங்க. இந்த ஆபரேஷன் சிந்தூர் மூலமா பாகிஸ்தான்ல இருந்த பயங்கரவாத முகாம்களை இந்திய பாதுகாப்பு படை அழிச்சது. பாகிஸ்தான் ராணுவம் தரப்புல ட்ரோனும் ஏவுகணை மூலமா இந்திய எல்லையோர பகுதிகளில் நிறைய தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்காங்க. ஜம்மு காஷ்மீர், ஜெய்சால்மர், பஞ்சாப், குஜராத்னு நிறைய பகுதிகளில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த ட்ரோனும் ஏவுகணையும் ஏவிட்டு இருக்காங்க. இதை இந்திய வான் பாதுகாப்புத்துறை முறியடிச்சிருக்காங்க. கடந்த 4 நாட்களாகவே பாகிஸ்தான் தொடர்ந்து இந்தியாவை தாக்கி வந்துட்டு தான் இருக்காங்க. இதுக்கு தக்க பதிலடியை இந்தியா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனால 2 நாடுக்கு இடையில அறிவிக்கப்படாத போர் நடந்து வந்துட்டு தான் இருக்கு. பாகிஸ்தான் பயன்படுத்துகிற இந்த ட்ரோனும் ஏவுகணையும் ஃபுல்லாவே துருக்கியில செய்யப்பட்ட சோன்கார் ட்ரோன்களை தான் பயன்படுத்தி வந்திருக்காங்கன்னு இப்போ தெரியுது. இந்த துருக்கியை சேர்ந்த அசிஸ் காட் என்ற பாதுகாப்பு தொழில்நுட்ப நிறுவனத்தில் தான் இந்த சோன்கார் ட்ரோன்களை 2019 தயாரிச்சிருக்காங்க. இந்த ட்ரோனை 2020 துருக்கி ஆயுதப்படைக்கு ஒப்படைச்சிருக்காங்க. துருக்கி ஆயுதப்படையில பயன்படுத்தப்பட்ட முதல் ட்ரோன் இதுதான். இந்த வகை ட்ரோன்ல சின்ன சின்ன அளவான ஏவுகணையெல்லாம் எடுத்து ஈஸியாக செல்ல முடியுமா. அது மட்டும் இல்லை, ஆட்டோமேட்டிக் துப்பாக்கியை இயக்கி இலக்குகளை கரெக்டாக துல்லியமாக தாக்கவும் இந்த ஏவுகணையை பயன்படுத்த முடியும் இந்த ட்ரோன்கள் மூலமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லை பாதுகாப்பு கண்காணிப்புக்கும் இதை பயன்படுத்தலாம். பாகிஸ்தான் தாக்குதலுக்கு பயன்படுத்தி வர்றது இந்த ட்ரோன்கள் தான். கரெக்டாக நைட்டில் பயன்படுத்துறதுக்காக இதில் தெர்மல் இமேஜிங்ன்ற தொழில்நுட்பமும் பயன்படுத்தியிருக்காங்க. அதே போல் இந்த ட்ரோன்கள் உடனடியாக தொடர்புக்கு துண்டிக்கப்பட்டுச்சுனாலோ இல்லை இந்த ட்ரோனில் சார்ஜ் தீர்ந்தாலும் எங்கேருந்து அனுப்புனாங்களோ அந்த இடத்துக்கே இது திரும்ப ரிட்டர்ன் வந்துடுற மாதிரி தான் இதை தயாரிச்சிருக்காங்க. இந்த சோன்கார் ட்ரோனை 5 கிலோமீட்டர் சுற்றளவை தான் பயன்படுத்த முடியும் துருக்கி நிறுவனம் கூறியிருக்கு. ஸோ அதிலிருந்து பார்க்கும்போது பாகிஸ்தான் ராணுவம் இந்த ட்ரோன்களை எல்லைக்கு மிக அருகிலிருந்து தான் பயன்படுத்தியிருக்காங்க. சோன்கார் ட்ரோன் மூலமா 400லேருந்து 450 மீட்டர் வரைக்கும் குண்டுகள் எல்லாம் வீச முடியுமா. கடந்த 2 நாட்களாக இந்த ட்ரோன்களை தான் பாகிஸ்தான் ரொம்பவே அதிகமாக பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை இந்திய ராணுவம் ஈஸியாக முறியடிச்சிட்டு தான் இருக்காங்க.